என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா இவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கிற பராசக்தி படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்ஷன் சுதா கொங்கரா. இது வந்து ஜீவ் பிரகாஷோட 100வது மியூசிக்கல்ல வந்திருக்க படம். அப்புறம் நம்ம எஸ்கேவோட 21வது படம். இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடுற புறநானூற்று படை ஒரு படை இருக்கு. அந்த படையை வழிநடத்தி போற சிவகார்த்திகேயன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஒன்று திரட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து வர ஹிந்தி திணிப்பு ஆதரவு சொல்ற அங்க இருக்கிற ஆபீசரா வர ரவிமோகன். அவங்களுக்கு இவருக்கு நடக்கிற ஒரு போராட்டம் தான் அந்த கதை. கடைசியில ஹிந்தி திணிப்பு எதிர்த்து சிவகார்த்திகேயன் ஜெயிச்சாரு தோத்தாரா, இதான் படத்தோடைய முழு கதை. அது ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அதுதான் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றதுதான் கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பேசணும்னா ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டியூம், அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க் தான். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லுவோம். 1960s அந்த டைம் பீரியடுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த டைம் பீரியடுக்கு உண்டான எல்லா ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க், காஸ்டியூம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லை. அந்த காலகட்டத்துக்கே நம்மளை வந்து கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒர்க்கு. ஸோ அந்த டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் வந்து அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க சினிமாட்டோகிராஃபர். மியூசிக், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பாட்டை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்துக்கும் ஒரு இந்த படத்தோட நம்ம ஒன்றி பார்க்க வைக்குது. அது போக சில டைலாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஆணித்தனமாக வந்து நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா மொழிகளையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேற மொழியை வந்து நம்ம திணிக்க கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இது. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல வந்து நாங்கள் வந்து இந்திக்காரங்களுக்கு வந்து இந்தி மொழிக்கோ வந்து எதிரானவங்க கிடையாது, ஸோ இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஸோ அந்த மாதிரி டைலாக் நிறைய இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைலாக்குமே செம ப்ளஸ். ரைட்டிங்காக வந்து சூப்பராக டைலாக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சில ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. நம்ம ஆக்டர்ஸ் தான் முதல் பாசிட்டிவ் சொல்லிக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம ரவிமோகன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் அவர் அந்த வில்லன் ரோலுக்கு அவருக்கு சூட் ஆகுது. வில்லன் அவருக்கு நல்லா சூட் ஆகுது. சிவகார்த்திகேயன் சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் சொல்ல மறந்துட்டோம். சிவகார்த்திகேயன் வந்து அவர் வந்து நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தானே ஹீரோ. ஸோ அவர் 25th படம் நல்லா சிறப்பாக நல்லா சூப்பராக நல்லா அவர் வந்து டிமாண்டிங்காக இருக்காரு. நெகட்டிவ் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து நம்ம சொல்லணும்னா, இது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வர படம்ன்றப்போ நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. இது ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹீரோ வில்லன் கதை மாதிரி தான் மூவ் ஆகுது. ஹீரோ வில்லன் அவரை எதிர்த்து வர வந்து பிரச்சனைகள், வில்லன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போறாருன்ற மாதிரி தான் போகுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஏதோ எதிர்பார்த்து வரோம், ஆனால் அது இல்லை. மேபி இது சென்சார்னால ஏதாச்சும் ஆயிருக்கலாமா அப்படி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த படம் வந்து உண்மை சம்பவம் அடிப்படை கிடையாது, இந்த ஒரு இதுவுமே குறிப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லினா டைட்டில் கார்டில் வாய்ஸ் ஓவரா நம்ம நார்மலாக டெக்ஸ்டாக போட்டால் கூட அது கடந்து போயிடும். இதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு டியூரேஷன் போட்டு வாய்ஸ் ஓவரில் கண்டென்ட் பண்ணிட்டாங்க. அது போக அந்த நடுவில் வந்து சீன்ஸில் வந்து சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் வந்து அப்போ வந்து அதுதான் உண்மை போல, இதுதான்டா உண்மை. அவன் வந்து நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சிவகார்த்திகேயன் கேரக்டர் தான் உண்மையிலே வந்து ட்ரெயினில் சண்டை போட்டு நம்மளுக்காக இந்திரா காந்தி கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க போல நம்ம நினைக்க தெரியும். ஆனால் உண்மையில் நடக்கவே இல்லை. அதை நம்ம மென்ஷனே பண்ணாட்டியும் கூட சரி அப்படியே சீன் வைஸா கடந்து போயிருக்கோம். அப்ப இது மட்டும் தான் உண்மை, இது உண்மையா இருக்கும் போல, இது ட்ரூவான இன்சிடென்ட்ல எடுத்திருக்காங்க. அதாவது என்ன இது ஒரு இந்த படம் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் தோணும். இது வந்து உண்மையே பொய்ன்றாங்க, பொய்யே உண்மைன்றாங்க. அதான் லாஸ்ட் முடியும் போது இது வந்து உண்மையா இருக்கு, இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதே மாதிரி எல்லாம் போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்க மென்ஷன் படத்துல சொல்ற விஷயங்களும் கிட்டத்தட்ட, அதாவது கொஞ்சம் படத்துக்காக கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் உண்மையில நடந்த விஷயம் தான் ஒரு சில விஷயங்கள்லாம். அதுக்குன்னு சிவகார்த்திகேயன் கடைசியில ட்ரெயின்ல சண்டை போட்டு ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உண்மை இல்லை. ஆனா போராடினது அந்த இதெல்லாம் உண்மைதான். ஆனா அது சிவகார்த்திகேயன் டெல்லிக்கு போய் அந்த அவங்க இந்திரா காந்தி கிட்ட பேச அதெல்லாம் ஒரு கற்பனை தான். அதெல்லாம் விட்டுலாம். அதுக்கெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்ட. ஆனா வந்து அதாவது இந்த படத்துல ஒரு 2 முக்கியமான சீன்ஸ் வருது. அது உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. உண்மையிலே நிறைய பேர் அந்த காலத்தை அனுபவிச்சிருப்பாங்க, அதை சித்தரிக்கப்பட்டவன்றாங்க. இதே வந்து பொள்ளாச்சி சம்பவம் வந்து அந்த படத்துல ஒரு பொள்ளாச்சி சம்பவம் வருது, அந்த ரியல் இன்சிடென்ட். ஆனா அது பக்கம் நம்மளுக்கு சித்தரிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அந்த லெட்டர் அளிக்க போறப்ப அவர் சுட்டுக் கொள்வாங்க. அதெல்லாம் உண்மை. அங்க வந்து ஒரு குழந்தை, ஒரு படம் பார்த்தா அந்த குழந்தை இறந்து கிடக்கும். அந்த குழந்தைய பார்த்து ஒரு
சோல்ஜர் அழுகுறாருன்னு, அதெல்லாம் உண்மை. இப்ப வந்து நமக்கு நிறைய விஷயம் உண்மையான விஷயம்லாம் அந்த படத்துல அவங்க காமிச்சது வந்து பொய் மாதிரி ஆயிடுச்சு. பொய்யான விஷயம்லாம் உண்மையா அப்படி இது என்ன கணக்குல பண்றாங்க? அந்த குழந்தைனா வந்து கீழே அப்படியே உழுவுது, அப்போ வந்து நம்மளுக்கு எமோஷனல் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சில இடங்கள்ல அந்த நிறைய இடங்கள்லயே வந்து எமோஷனலா வந்து ஒர்க் ஆகல, கனெக்ட் ஆகல. ஏன்னா ஒர்க் ஆயிருக்கணும் இந்த படம், அதான் ஒர்க் ஆகாம. இது இந்தி திணிப்பு பத்தி எதிர்த்து போராடுற அந்த ஒரு இது வந்து அப்படியே அந்த வெறி நம்மளுக்கே வர மாதிரி இருக்கணும். ஆனா வந்து ஒரு சில இடங்கள்ல அது ஒர்க் இதா இருந்தா கூட நம்மளுக்கு அந்த வெறி வர இடத்துல நம்மளுக்கு கோவம் வர மாதிரி அந்த டிடிலாக்கும் எஸ்கேக்கும் ஒரு லவ் சீன்ஸா போயிருது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்ல வந்து ஒரு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோடனே ஒரு லவ் சாங்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது, திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சடன் டெத் ஆகுது, ஒரு கேரக்டர் இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளே மறந்துட்டோம், ஓ ஆமா இவர் இறந்து போயிட்டாரோ அப்படி. நம்ம அவர் அந்த கேரக்டர் இறந்து போறப்ப கூட நம்மளுக்கு வந்து ஓ இவர் இறந்து போயிட்டாரு நம்ம வருத்தப்படுற மாதிரியும் தோணல. நிறைய பேர் இறந்து போறாங்க. அதான் ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு இதுல வந்து அப்படியே கொண்டு வராங்க, அப்படியே இது பண்ணி அது பார்க்கவே பாவம் போல இருக்கணும். ஆனா அது என்ன செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. மேபி அதான் இது வந்து ஒருவேளை இவங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம், ஓகே இவங்க மேல தப்பு இருக்காது, சிபிஐ நம்ம ஃபுல் அன்கட் வெர்ஷன் தான் தெரியும் இது யாரு பக்கம் தப்புன்ட்டு. இப்போ சென்சார்ல நிறைய பேர் தூக்குனனால ஒருவேளை எமோஷன் ஒர்க் ஆகலையான்னு வேற தெரியல. இது யார் தப்பு, இது ஃபுல் அன்கட் வெர்ஷன் தான். இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்த வெர்ஷன் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸ்ரீலீலா அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே இருக்கு. அதாவது அந்த லீட் 2 பேரோட பேரிங் பாக்குறப்போ இவங்க பேருன்றதே எனக்கு அந்த பாட்டு வரப்பதான் தெரியுது. அது நான் அதர்வாக்கு பேரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் பேரா இருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா ஆரம்பம் ஃபர்ஸ்ட் சீனே பாக்குறப்போ அவங்க 2 பேத்துக்கும் உள்ள எந்த ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. அது கரெக்டாவே செட்டப் பண்ணல. சூரரே போட்டலன்னா சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இதுல வந்து என்னடா டக்குன்னு முன்னாடி வந்து கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி என்னமோ கான்செப்ட். அதாவது ஒரு சொல்லலாம் தெரியல, ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஃபைட் மாதிரி இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஓகே ஒரு இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்துருக்கோம். டக்குன்னு பார்த்தா லவ்ன்றாங்க. எப்படி இது? ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு சில விஷயம் இருந்திருக்கணும். இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு டோன் டவுன் பண்ணி எல்லாரும் ஜனரஞ்சகமா பாக்குற மாதிரி இருக்குன்றதுக்காக ஒரு ஹீரோ வில்லன் கதையா மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்த ஒரு படம் ஒரு ஹீரோ படம் ஒரு ஹீரோ படம்ன்ற மாதிரியே முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 இடங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்காக பாராட்டலாம். மித்தபடி அவங்க அந்த அளவுக்கு படம் ஒர்க் ஆகல. உடனே வந்து நம்ம படம் ஒர்க் ஆகலன்னு சொன்னோடனே நீங்க வந்து தமிழுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி நிறைய கும்பல் வருவாங்க. தமிழுக்கு எதிரான இல்ல, படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஹம் தமிழ்கோ எதிரி நகிஹே. தமிழ் பற்று இல்லாமல் இன்னொன்னு சொன்னா நிறைய முக்கியமான போராட்டங்கள்லாம் ஒருவேளை சென்சார்ல போயிச்சான்னு தெரியல. ஆனா இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். அதான் அவ்வளவு டியூரேஷன் வச்சுமே எமோஷன் ஒர்க் ஆகல. ஸ்ரீலீலா எஸ்கேக்குள்ள இருக்கிற அந்த லவ் சீன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. அது அந்த இடத்துல நம்ம வேற ஏதாச்சும் விஷயங்கள் அவங்க இதுல என்ன வந்து அவங்க தீம் பிடிச்சிருக்காங்களோ அதையே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் அப்படியே கொண்டு போயிருந்தாலே அந்த விறுவிறுப்பா இருந்திருக்கும்னா. அந்த மேல ஏத்த இறக்க இருக்கலாம், ஆனா அது கதைக்குள்ள இல்லாம அது ஒரு தனியா இது பண்ணி கொண்டு போய் இது பண்ணும்போது இதாகல. உண்மையான நிறைய பேர் இதுல இறந்துருக்காங்க, உண்மையே சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையை வந்து இவங்க சரியா சொல்லாதனால அது நம்மளுக்கு இம்பாக்டே தரல. அந்த உண்மை சம்பவங்களை இம்பாக்டே நம்மளுக்கு கொடுக்கல. அது கொடுத்துருக்கணும், அது கொடுக்காம விட்டதுனால தான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்துல நம்ம அழுதுருக்கணும், நம்மளாமே கண்ணி வந்திருக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் எல்லாம் வருது, ஒரு நம்மளுக்கு எமோஷன்ஸாக எதுவும் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கும் அப்படி எடுத்தவொடனே கதைக்குள்ள போயிட்டாங்க, அப்படியே சர்ப்ரைஸா சூப்பரா இடமா கொண்டு போக போறாங்க அப்படின்னு நினைச்சா கட் பண்ணாதான் தெரியுது. நம்ம வந்து இல்ல இது எப்பயும் போல வழக்கம் போல ஒரு கமர்ஷியல் படம், மொத்தத்துல உலப்பிட்டீங்களே தலைவரே அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ போய் பார்க்கணும்னா தியேட்டரில் தாராளமாக போய் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான். இது போன்ற சூப்பரான இன்னொரு மூவி ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் விஸ்வா அண்ட் ஆர்கே.